எல்லாருக்கும் நல்லவங்களா யாராலயுமே இருக்க முடியாது. இப்போ ஒரு செயல் செய்யும்போது, அது வந்து எல்லாருக்கும் நல்லதா படும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா நாம செய்யும்போது, அது எல்லாருக்கும் நல்லதா இருக்கணும் அப்படின்னு நெனச்சு நம்ம செய்வோம். நம்மள மாரி பல பேர் அப்படி நல்ல விஷயங்கள செய்வாங்க. ஸோ அதில வந்து சில விமர்சனங்கள் வரலாம், கெட்ட பெயர்கள் வரலாம், அ நெறையா எதிர்ப்புகள் வரலாம். ஸோ அப்படிலாம் அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும்போது, நீங்க தப்பு செய்றீங்க அப்படின்னு இல்லாம, நல்ல விஷயங்கள நீங்க நல்லது தான் அப்படின்னு நெனச்சு நாம செஞ்சோம் அப்படின்னா, ஸோ அந்த மாதிரி விமர்சனங்களுக்கோ, அ இடையூறுகளுக்கோ, தடைகளுக்கோ நம்ம அஞ்சாம, பயப்படாம அத தொடர்ச்சியா செய்யணும் அப்படின்னு தான் அதில தெளிவா சொல்றாரு. அதுவும் முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்ம செய்ற அந்த செயலுக்கு சம்மந்தமே இல்லாதவங்களால வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் குடுக்க வேண்டிய அவசியமே இல்ல. நம்ம நல்ல வழியில தான் பண்றோம். நல்ல விஷயம் தான்